பகுதியில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்த 15 லட்சம் ரூபாய் பணமானது கைப்பற்றப்பட்டுள்ளது. புரசைவாக்கத்தைச் சேர்ந்த முகமது முஸ்தாக் என்பவரிடம் 35 வயதான முஸ்தாக் என்பவரிடமிருந்து ஆவணம் செய்யப்படாத பணம் 15 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சென்னை யானைக்கவுனி பகுதியில் வாகன தணிக்கையின் போது ரூபாய் 15 லட்சம் ஆவணம் செய்யப்படாத இருக்கக்கூடிய ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. புரசைவாக்கத்தை சேர்ந்த முகமது முஸ்தாக் என்பவரிடமிருந்து இந்த 15 லட்சம் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணம் எதற்காக அவர் வைத்திருந்தார், இதன் நோக்கம் என்ன, எங்கிருந்து இந்த பணம் கொண்டு வரப்பட்டது, எங்கு கொண்டு போகப்பட உள்ளது தொடர்பான பல்வேறு விவரங்களை போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட இந்த ஹவாலா பணமானது வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு முகமது முஸ்தாக்கிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலாக கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றுதான் அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனையானது நிறைவடைந்தது. குறிப்பாக சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்யப்பட்டது, அதே போல கட்டுமான நிறுவனங்கள், அதே போல அரசுக்கு தொடர்புடைய ஒப்பந்த நிறுவனங்களில் சட்டவிரோத பண பரிமாற்றம், முறையான முறைகேடுகளில் ஈடுபட்டு முறையான ஆவணங்கள் இல்லாதது தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பல்வேறு நிறுவனங்களின் உரிமையாளர்கள், அதே போல அந்த உரிமையாளர்கள் நிறுவனர்களின் வீடுகள் உள்ளிட்ட அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை யானைக்கவுனி பகுதியில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்த 15 லட்சம் ரூபாய் பணத்தை முஸ்தாக் என்பவரிடம் அப்பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போலீசார் கைப்பற்றி இருக்கின்றனர். இந்த ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து முகமது முஸ்தாக் என்பவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது அந்த பணமானது வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் முஸ்தாக்கிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பானு.